மாதம் ஒரு 15ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, சம்பளம் கிடச்சி 15 நாள்லேயே எல்லா காசையும் நம்ம செலவழிச்சிருப்போம். அடுத்த 15 நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு இருக்கும். உதாரணத்துக்கு 20,000 ரூபா நம்ம சேலரி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். செலவு எந்த பக்கமாக போகுது, நமக்கான என்டர்டைன்மெண்ட் செலவு எந்த பக்கமாக போகுது, நம்முடைய சேமிப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். அப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே, நம்மகிட்டனா எல்லா இந்தியர்களிடம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, குறிப்பாக நம்முடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அந்த நாலேஜ் அப்படிங்கிறத நம்முடைய சிலபஸ் சேர்க்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு சூப்பரான ரூலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 50-30-20 அப்படிங்கிற அந்த ரூல் தான். அப்படி அந்த ரூல் சொல்வது என்ன, அந்த ரூல் படி எல்லாம் செய்ய முடியுமா, நம்மளுடைய பணத்தை நம்மளால் சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கான பதில் தான் இந்த ஒரு காணொளி. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபிஃப்டி 30-20 அப்படிங்கிற இந்த ரூலை பற்றி படிக்க போகிறோம். ஒரு நோட் எடுத்துகிட்டு உட்காந்துக்கோங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மந்த்லி நம்முடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும், இயர்லி நம்முடைய எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், 5 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய சேவிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 20லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 20% அப்படின்னு சொல்லும்போது, அதாவது 20,000 ரூபாய் நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா 20% அப்படிங்கிறது 4,000 ரூபாய். மாதம் 4,000 ரூபாயை கண்டிப்பாக நீங்கள் வித்தின் 1 வீக்குக்குள்ளே, ஒரு சேலரி உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னா அந்த 1 வீக்குக்குள்ளே கண்டிப்பாக அதை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேவிங்ஸுக்கு நிறைய மெத்தட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நிறைய விதமான மெத்தட்ஸில் நம்ம சேவிங்ஸ்க்கு போட்டாலும் அதுலேயும் பயம், பதட்டம் அப்படிங்கிற எல்லா விதமான எமோஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்குது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ சேவிங்ஸ் எல்லாம் பற்றி பேசும்போது அடிக்கடி நம்ம ஒரு என்எஃப்ஓ பற்றி சொல்லுவோம். இந்த வாரத்துக்கான ஒரு என்எஃப்ஓ அறிமுகமாக இருக்குது. அது பிஎன்பி மெட்லைஃபினுடைய என்எஃப்ஓ தான். கிட்டத்தட்ட 120 வருடங்களாக இருக்கக்கூடிய பிஎன்பி மெட்லைஃப் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஸ்மால் கேப் ஆக்டிவ் ஃபண்ட் என்எஃப்ஓ அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த என்எவினுடைய விலை அப்படிங்கிறது 10 ரூபாய் தான். அதிகமாக மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க, அதிகமாக எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அதனுடைய எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப நல்ல ஒரு சேவிங்ஸாக இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லும்போது ரிஸ்க் கூடுதல் தான், ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கான வருமானமும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிஎன்பி மெட்லைஃபினுடைய ஸ்மால் கேப் ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம போடக்கூடிய பணத்தில் 1% அப்படிங்கிறது நம்முடைய இன்சூரன்ஸ், நமக்கு லைஃபை எப்பவுமே கவர் பண்ற மாதிரியும், இன்னொரு போர்ஷன் அப்படிங்கிறத மார்க்கெட்லையும் போட்டு நம்ம பணத்துக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல், ஆனால் மார்க்கெட்லேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தில் நமக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவா தரக்கூடிய ஒரு ஃபண்ட் தான் இது. 20 பிப்ரவரியிலே தொடங்கிருச்சு. 29 பிப்ரவரி வரை மட்டும்தான் இது உங்களால் எடுக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய மிட் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது 2018 ரிலீஸ் பண்ணாங்க. அதனுடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது கடந்த 5 வருடங்களில் 30.6% இருக்கு. பொதுவாக இந்த மாதிரியான என்எஃப்ஓ அப்படின்னு சொல்லும்போது இதில் 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் போறதுனால 5 வருஷம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏதாவது கெயின் பண்ண முடியும் என்பதுதான் இதற்கான நிதர்சனமான உண்மை. 2013 ஸ்மால் கேப்ல நம்ம ஒரு 100 ரூபாய் போட்டிருந்தோம்னா 2024 அந்த பணம் இப்போது 523 ரூபாயா மாறி இருக்கும். இந்த பிஎன்பி மெட்லைஃபினுடைய நிறைய ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல 99% 4+5 ஸ்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது கூடவே ஏடிசி வழியா டாக்ஸ் பெனிஃபிட்டும் 10/10 வழியாக உள்ள டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நம்முடைய லைஃப் கவரா இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 20% சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 30% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்றது எதுக்கு, செலவு பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக, இல்லை நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகிறோம், பார்க்குக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செலவு இருக்கும் பார்த்தீங்களா, நம்முடைய தனிப்பட்ட செலவு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் 30%. மீதம் இருக்கும் 50%, அதாவது 10,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுடைய டெய்லி வாழ்க்கைக்காக செலவழிக்கப்பட வேண்டியது, செலவழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 50-30-20 அப்படிங்கிற ரூல். ஆனால் இதை கோரா இவ்வளோ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதாது, இதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்க்கலாம். 20,000 ரூபாய் சேலரி வாங்குறோம்னா 50-30-20 ரூலில் 10,000 ரூபாய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, 6,000 ரூபாய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, 4,000 ரூபாயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இந்த 10,000 ரூபாய் நம்முடைய டெய்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் தான் ஹவுசிங் வருது, யூட்டிலிட்டிஸ் வருது, ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம ஆஃபீஸுக்கு போகிறது, இல்லாட்டி பெட்ரோல் போடுற டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவாக இருக்கட்டும், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வியாதிகள், ஹெல்த் கேர், மாத்திரை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது, அடுத்ததாக பேசிக் க்ளோத்திங், நம்ம உடம்புல போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது நம்ம டெய்லி ரெண்ட் ஏதாவது கொடுக்கும், இல்லாட்டி வட்டிக்கு ஏதாவது இஎம்ஐ ஏதாவது கொடுக்க வேண்டியது, இப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த 50% நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த 50% நீங்கள் மாதம் முழுவதும் யூஸ் பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் அடுத்த சொல்லக்கூடிய 30% அப்படின்னு சொல்லக்கூடிய 6,000 ரூபாயை நீங்கள் எடுத்து
எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன்னா நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பயன்படுத்தணும். சாட்டிஸ்ஃபேக்ஷனா என்ன? நம்ம ஒரு டூர் போகிறோம், இல்லை பார்க்குக்கு போகிறோம், தியேட்டருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய வாழ்க்கையில் மெமரிஸுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. நிச்சயமா இந்த 30% நம்முடைய மெமரிஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது என்டர்டைன்மெண்ட், நம்ம வெளியில போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு சாப்பிட்றோம்னா டிராவல், ஹாபிஸ், ஷாப்பிங், கிஃப்டிங் ஏதாவது நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கும், டெக்கரேஷன், ஹோம் டெக்கர் அப்படிங்கிறதுக்கும், அதே மாதிரி பர்சனல் க்ரூமிங் அப்படின்னு சொல்ல நம்முடைய முடிவெட்டுதலாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது விஷயங்கள், பெண்களாக இருந்தால் அழகு நிலையம், பியூட்டி பார்லருக்கு போகிறது அப்படின்னு சொல்ற இந்த விஷயங்களுக்காக நம்ம 30% ஒதுக்கலாம். மீதம் இருக்கும் 20% தான் நம்முடைய எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கும், நம்முடைய ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸாக இருக்கட்டும், டெப்ட் ரீபேமெண்ட்டுக்கு தேவையானதாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அந்த 20% நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா போதும். இல்லை விக்கி, இந்த இடத்துல 20% மட்டும் பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20% இந்த 50-30-20 அப்படிங்கிற இந்த 20% முதல் 10 தினங்களில் சேலரி வந்தால் முதல் 10 தினங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன செஞ்சிடணும், மாற்றி வச்சிடணும்னு சொன்னேன். இது எப்போவாவது வரக்கூடிய செலவுகளாகத்தான் இருக்கும். இல்லாட்டி நம்ம ஃபியூச்சரில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வருடத்திற்கு, ஒரு 5 வருடம் 10 வருடத்திற்கு பிறகுக்கான ஒரு கோலாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் மாதம் மாதம் இந்த 20% நீங்கள் சேமித்து வைத்தாலே என்ன நடந்துரும்னா ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த 50 அப்படின்னு சொல்றதுல எந்த சேஞ்சையும் கொண்டு வராதீங்க. அதே நேரத்தில் 30% நம்முடைய மெமரிஸ்க்காக நம்ம கொஞ்சம் ஃபண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 25% டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்க. எப்படி டிக்ரீஸ் பண்ண முடியும்? விலை உயர்ந்த ஹோட்டலில் ஒரு மாதம் சாப்பிடலாம், அடுத்த மாதம் அதே ஹோட்டலில் சாப்பிட்றத விட்டுட்டு அந்த மாதம் 30% நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்த மாதம் அதை 5% கம்மி பண்ண முடியும்னா 25% இதை கம்மி பண்ணிட்டு சேவிங்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 25% எக்ஸ்ட்ராவாக போடலாம். இந்த இடத்துல ஒரு பேலன்சிங் அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். சப்போஸ் 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்முடைய 50-30-20 ரூலில் 30 அப்படிங்கிறது ஒருவேளை 35% எக்ஸ்பென்ஸ் ஆயிடலாம். ஸோ இந்த நேரம் என்ன செஞ்சிடும், நம்முடைய சேவிங்ஸ்லேருந்து ஒரு 5% எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஆனால் இந்த பேலன்சிங்கை கரெக்டாக நாம் கணக்கு வச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கண்டினியூஸாக இதை கொண்டு போக முடியும். அதனால் ஏற்படக்கூடிய சக்ஸஸை உங்களால் உணர முடியும். இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த 50-30-20 ரூலில் மட்டும் நான் வந்துட்டேன், அதை செக் பண்ணவே கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு ஒரு வருடத்திற்கு இல்லாட்டி 2 வருடத்திற்கு ஒரு முறை இந்த 50-30-20 ரூலில் எந்தெந்த மாதங்கள் சரியாக நடந்திருக்கு, எந்தெந்த மாதங்கள் சரியாக நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு ஆடிட்டிங் செல்ஃபாக நாம் செய்யணும். அப்படி செல்ஃபாக செய்யும் போது தான் நம்முடைய சேவிங்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, நம்முடைய எக்ஸ்பென்சஸை எந்த அளவுக்கு நம்ம குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளால் உணர முடியும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்போது இந்த NFOல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணலாம். NRIs ஒரு 18,000 ரூபாய்லாம் போட்டிங்கன்னா 3 கோடி ரூபாய் அளவுக்கு உங்களுடைய பணம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 20 பிப்ரவரியிலே தொடங்கிருச்சு. 29 பிப்ரவரி வரை மட்டும்தான் இது உங்களால் எடுக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்மால் கேப் தான், ரிஸ்க்கும் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் அதிகப்படியான பெனிஃபிட் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த 50-30-20 அப்படிங்கிற இந்த ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ஆமாப்பா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பல தடவை கேட்டுட்டேன் விக்கி, ஆனாலும் சரியாகலை அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வேறு சில ஐடியாவுடன் உங்கள் முன்னாடி வரேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.